எஸ்டர்டே பார்த்த கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா ப்ரோ? பண்ணியிருக்கேன் ப்ரோ. பாருங்க. அதாவது அதான் அந்த கான்செப்டை தனித்தனி ஒரு பைத்தான் ஷீட்டா தனித்தனி ஒரு பைத்தான் ஃபைலா பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் சிங்கிள் ஷீட்ல மார்க் டெஸ்ட் 1ன்னு சொல்லி ஃபுல்லாவே ஆன்சர் சொல்றீங்களா? அது கொடுத்துருங்க. நான் வந்து அன்னைக்கு பாக்குற கான்செப்ட் சொல்றேன். அன்னைக்கு பண்றது அன்னைக்கு பாக்குறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கண்டிஷன் பாக்குறோம்னா அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் டாட் ஃபைன்னு ஒரு பைத்தான் ஃபைல், ஆபரேட்டர் பாக்குறோம்னா ஆபரேட்டர் டாட் ஃபைன் அந்த ஃபைலை நீங்க தனித்தனியா கிரியேட் பண்ணி அதில் போட்டு பாருங்க, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா அதுதான் நான் நேற்று எல்லாமே ஒரே இதுலயே பண்ணிட்டு இருந்தேன். நேற்று திரும்ப மார்க் டெஸ்ட்டுக்கு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால என்ன பண்றது தெரியாம டைம் ஆகும் சொல்லிட்டு அதை ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு அதையே மார்க் டெஸ்ட் ரீடைம் பண்ணிட்டேன். முடிச்சுட்டு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் எப்படி ஃபைல் கிரியேட் பண்ணலான்னு. நான் இதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி ஓகே. உங்களோட மார்க் டெஸ்ட் அந்த ஆன்சர்ஸ் காட்டுறீங்களா பாப்போம்? தெரியுதா ப்ரோ? இதான் பாக்கலாம். சூப்பர். ஒரு இன்ட் இருக்கு, இன்ட்டை பிரிண்ட் பண்றீங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொடுத்திருக்கீங்க. அந்த இன்ட்லயே a = 10 b = 20 கொடுத்திருக்கீங்க. ரெண்டு இது தனியா ஆட் ஆகும். ஓகே. a + b ன்னு கொடுக்கலையா 8ல? a + b தான் கொடுத்தேன். அப்புறம் क्वेश्चनல வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து a ய வந்து தனியா பிரிண்ட் பண்ணனும். ஒரு இன்டிஜரை பிரிண்ட் பண்ணனும். செகண்ட் क्वेश्चन வந்து ரெண்டு இன்டிஜர் ஆட் பண்ணனும். பிரிண்டர்ஸ். ஓகே. இது ஓகே. அடுத்து 5.5 பிரிண்ட் பண்ணிட்டீங்க. எஸ் கரெக்ட். ஆவரேஜ் கரெக்ட். a + b / 2 போட்டு சூப்பர். ஓகே. சாணக்யன் கொடுத்துருக்கீங்க. ஓகே. லென்த் ஆஃப் நேம் சாணக்யனா ஓகே வந்துரும். ஓகே. a வந்து 5 இருக்கு. 5 greater than 7. ஓகே சூப்பர். இப்போ ஏஜ் வந்து 20 இருக்கு. 20 greater than = 80 நான் பார்க்குறோம். அப்புறம் 10 greater. ஓகே சூப்பர். அடுத்து லிஸ்ட் வந்துருச்சு. ரைட். ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 ஓகே சூப்பர். லாஸ்ட் அடுத்து ரெட் ப்ளூ கிரீன் கலர் கொடுத்துருக்கீங்க வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ரெட். ஓகே. செட்ல வந்து 1 2 3 கொடுத்துருக்கீங்க. 4 ஆட் பண்ணிருக்கீங்க. ரைட். டிக்ஷனரில வந்து நேம் ஒரு கீ ஒரு வேல்யூ ஒரு கீ ஒரு வேல்யூ இதாச்சு. கோடர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோடர் நேம் புதுசா ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்றீங்களா இங்க? இல்ல ஆட்லாம் பண்ணலையே, வெறும் இந்த நேம் தான் கால் பண்றேன். ஓகே ஓகே. கோடர்ன்றது வேரியபிள் பேரா? ஓகே ஆமா. ஓகே. நேம்ன்றத கால் பண்ணிருக்கீங்க. ஓகே. அரித்மெட்டிக்ல வந்து ரெண்டு அரித்மெட்டிக் கொடுத்துருக்கீங்க. ஓகே. மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே. கம்பேரிசன் கிரேட்டர் ஈக்குவல் நாட் ஈக்குவல். ஓகே. லெஸ் தென். ஓகே. இது என்னது? ரெண்டாவது வந்து a லெஸ் தென் நாட் b. ஓகே ஓகே ஓகே. லாஜிக்கல்ல வந்து இதுதான் இந்த லாஜிக்கல்ல நான் இப்படி பண்ணது கரெக்டா இல்ல அது ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்ல அது எப்படி நீங்க மீன் பண்றீங்கன்னு தெரியல. இதுதான் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரையும் இன்புட் கேட்கற மாதிரி கேட்டுச்சா கீழே பண்ணும் போதெல்லாம், அதனால அது மட்டும் ஹைட் பண்ணிட்டேன். சரி ஓகே. ஒரே நிமிஷம் வச்சிருங்க. அது என்னது? ஒரு ஃப்ளோட்டாவே இன்புட் வாங்குறீங்க. ஓகே. a வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும் அண்ட் லெஸ் தென் 10 இருக்கணும். அப்போ பிட்வீன் 1 and 10. இதே கிஃப்ட் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. என்னது? இதுல கிஃப்ட் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன இஃப் எல்ஸ் சொல்றீங்க அது கேக்குறீங்களா? ஆமா. எதுக்கு இல்லை நம்ம இங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க. இன்புட்ல நீங்க கொடுக்குற நம்பர் வந்து 1க்கு மேல 10க்கு உள்ள இருந்துச்சுன்னா பிட்வீன் 1 and 10 சொல்றீங்க. இல்லனா பிட்வீன் நான் क्वेश्चन என்ன கேட்டிருக்கேன் அதுதான் ப்ரோ. இது மட்டும் எனக்கு அந்த क्वेश्चन புரியல. அது எப்படி நான் இப்படி பண்ணணுமா இல்ல வேற மாதிரி பண்ணணுமா? ஓகே இருங்க வரேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே தான். பட் நீங்க போட்டது அண்ட் ஆபரேட்டர் போட்டிருக்கீங்க. ஓகே. அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணனும். அது எப்படி இப்படி பண்ணுமா இல்ல இன்னும் சிம்பிளா அந்த क्वेश्चन காட்டுங்க. இது ஷேர் ஆகுதா? இருங்க உங்களுக்கு விஎஸ் கோட் மட்டும் தான் வருது. விஎஸ் கோட் மட்டும் தான் வருது. என்டையர் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க. லாஜிக் பண்ண ப்ரோ பார்த்தோம். இது ஆமா. புரியுதுங்களா? எஸ் இதுல வரேன். ஓகே. லாஜிக்கல்ல செக் if a number is between 1 and 10 using logical operator. Check if a number is positive and zero. Okay. Check if a number is between 1 and 10 னா 1 குள்ள இருக்கணும் 10 குள்ள இருக்கணும். ஓகேங்களா? 1ல இருந்து 10 குள்ள இருக்கணும். ஓகே. அதே क्वेश्चन திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்க காட்டுங்க. அந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வந்து 1ல இருந்து 10 குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருக்கான். லாஜிக்கலா அவன் கேட்டிருக்கான். நீங்க ஒரு இன்புட் கொடுத்து அது 1ல இருந்து 10 குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கொடுக்கணும்.
ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் அதே நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி காட்டும். இப்போ ஒரு நம்பர் பாசிட்டிவா ஈவன் இருக்கு இல்லையா? ஓகே தான். இப்போ நீங்க போட்டீங்க இல்லையா? கண்டிஷன் யூஸ் பண்ணி போட்டது இது லாஜிக்கல்ல உங்களுக்கு கரெக்ட் தான். நீங்க கொடுக்கும்போது இப்போ லைக் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கான் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டா போட்டிருக்கீங்க, செகண்ட் ஒன்னுக்கு என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, பாசிட்டிவாவும் இருக்கணும் ஈவனாவும் இருக்கணும். அப்ப என்ன போடலாம்? அந்த கொஸ்டின்ல நீங்க ஈவன் எழுதிட்டீங்க, பாசிட்டிவ் எங்க இருக்கு? ப்ரோ பாசிட்டிவ்னா நீங்க டிவைடட் பை 2ன்னு சொன்னீங்க. இல்ல இஃப் a மாடுலஸ் ஆஃப் 2 = 0 போட்டுருக்கீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு பக்கத்துல and போட்டு a greater than 0 ன்னு போடணும். இப்போ இதுக்கு பக்கத்துல இன்னொரு இது போடணும். and ஸ்பேஸ் விட்டு and a greater than 0. a greater than 0. greater than 0 பாசிட்டிவா? இது பாசிட்டிவ் குறிச்சது, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஈவனா குறிச்சது. பாசிட்டிவாவும் இருக்கணும் ஈவனாவும் இருக்கணும். ஓகே, அப்ப இதுக்கு வந்து if இத நான் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. லைக் நீங்க if யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படியுமே நீங்க சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம்னு சொல்றேன். ஓகே ஓகே, அடுத்து இப்போ இது வந்து இப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா இது பாசிட்டிவ். இல்ல அதாவது இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு அந்த இது இது ரெண்டுமே. ஆமா, இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது ஈவன் நம்பர். பாசிட்டிவ் அண்ட் ஈவன் வரணும். ஓகே, எல்ஸ்ல வந்து நீங்க வந்து நாட் பாசிட்டிவ் அண்ட் ஈவன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே நான் வெறும் ஈவன் நாட் மட்டும் போட்டுட்டேன். ஆமா, அது மாத்திக்கோங்க. ஓகே, இப்போ ஏ வந்து 10 கொடுத்துருக்கீங்க. ஓகே, அசைன்மெண்ட் பண்ணி ஓகே சூப்பர். அடுத்து ரெண்டாவதுல வந்து பி கொடுத்துருக்கீங்க. அதுல 20 பி வந்து என்ன பண்றீங்க, -3ன்னு சொல்றீங்க. அப்போ பிக்குள்ள வேல்யூ 17ன்னு வந்துடும். 17. ஓகே, அசைன்மெண்ட் ஓகே. டிஃபைஸ்ல வந்து ஓகே 15 10 கொடுத்துருக்கீங்க. ஆம்பர்சன் போடுறப்போ உங்களுக்கு அந்த வேல்யூ இருக்கு. ஓகே, லெஃப்ட் ஷிஃப்ட் ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணா 10 வரும். ஓகே, மெம்பர்ஷிப்ல ஏ வந்து எக்ஸ்ல இருக்கான்னு கேட்டா F2 வரும். 137ல 5 நாட் இன் ஒய்ன்னு சொல்றீங்க. எஸ் 5 நாட் இன் ஒய் ட்ரூன்னு வரும். ஐடென்டிட்டில இப்படி கொடுத்துருக்கீங்க. ஏ இஸ் பி டைப் ஆஃப் ஏன்னு பாக்குறப்போ அது ஒரு லிஸ்ட் தான். ஏ இஸ் நாட் பின்னு சொல்றீங்க. இது என்னது நமக்கு ஒன்னு ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ல ஏ இஸ் பியான்னு கேக்குறீங்க, ஏ இஸ் நாட் பியான்னு கேக்குறீங்க, ஏ இஸ் சியான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். ஓகேங்களா? இது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஆமா, ஐடென்டிட்டில. ஓகே, ஏ இஸ் பி டைப் ஏ. ஓகே இப்போ நீங்க அத சியும் சேர்த்து பண்ண சொன்னீங்க. ஆமா, ஏ இஸ் சின்னு சொன்னீங்கன்னா ஃபால்ஸ்னு வரும், ஏ இஸ் நாட் சின்னு சொன்னீங்கன்னா ட்ரூ வரும். ஓகே ஏ இஸ் பின்றது ட்ரூ, ஏ இஸ் நாட் பின்றது ஃபால்ஸ். ஏ இஸ் சின்றது ஃபால்ஸ், ஏ இஸ் நாட் சின்றது ட்ரூ. ஓகேங்களா? இதோட வந்து லென்த் போடுங்க. ஓகே ப்ரோ, சரி ஓகே சூப்பர். ஓகேங்களா? இது வந்து நீங்க பழக உங்களுக்கு அப்படியே பழகிடும். ஓகேங்களா? கொஞ்சம் வரும். நேத்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணேன். நீங்க அப்படியே ஒரு ஃப்ளோவா போறீங்களா, உங்க ஸ்பீடுக்கு வர முடியல. நான் பண்ணதுதான் தெரியுது, ஆனா போற வேகத்துக்கு நான் யோசிக்கிறதுக்கு நீங்க முடிச்சிடுறீங்க. இல்ல லைக் அந்த எதை சொல்றீங்க ப்ரோ ஸ்பீடுன்னு? இப்ப நான் பண்ணதையே ரிவ்யூ பண்றப்ப, ரிவ்யூ தானே பண்றோம். ரிவ்யூ பண்றப்ப அது நான் என்ன பண்ணேன்னு நான் பாக்குறதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. நீங்க சொல்லுங்க சொன்னாங்க. இது வந்து லைக் இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பாத்துருக்கேன் இல்லையா, அதனால எனக்கு ஈஸியா இருக்கு. ஆமா, பைத்தான் வந்து நான் வந்து இப்போ மத்த டூல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் பார்க்கும்போது வேற ஒரு லாங்குவேஜ்க்கு தாவுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நான் வந்து ஜாவா பார்த்தாலும் கூட பைத்தானை விடல. பைத்தான் வந்து ஸ்டில் நான் வந்து 6 இயர்ஸா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்போ நம்ம வேற ஒரு லாங்குவேஜ்க்கு மாறணும்னு வச்சுக்கோங்களேன், மறந்துடும் நமக்கு. நம்ம பார்த்த பழைய லாங்குவேஜ் மறந்துடும். அதனால அதையும் டச்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து சூப்பரா ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் முடிச்சு விட்டுருவோமா? நான் ஷேர் பண்றேன். நாளைக்கு தானே சொன்னீங்க எலெக்ஷனுக்கு போறேன்? ஆமா ப்ரோ, நாளைக்கு தான் எலெக்ஷன். இந்த டைமுக்கு ஆக்சுவலி ரிட்டர்ன் வந்துன்னு இருக்கும். ஓகே நான் அடுத்த வாரம் கிளம்புறேன். உங்களுக்கு 23ல. 23 ஆமா. எப்பயுமே வருஷம் பாண்டிச்சேரி தமிழ்நாடுலாம் சேம் டேல தான் நடக்கும். இந்த வருஷம் மட்டும் டேட் மாறிடுச்சு. அப்படிங்களா? எல்லா வருஷமும் எலெக்ஷன் சேமா இருக்குமா? சேமா தான் நடக்கும். பாண்டிச்சேரிக்கு இன்னைக்கும் அதே டைம் தான் தமிழ்நாடு ஒரே நாள் தான் நடக்கும். இந்த வருஷம் வேற டேட் வச்சுட்டாங்க. மாத்துறாங்க. நான் நேத்து நைட் வரை உங்கள்கிட்ட ஃபுல்லான்னு பார்த்தேன். ஓவர் நைட்ல ட்ரம்ப் வந்து ஒரு மெசேஜ் போட்டு விட்டாரு, பாத்தீங்களா? இல்லையே. ஓவர் நைட்ல நேத்து அது சரி யோசிச்சேன், ஏதோ சும்மா சொல்லுவாங்கன்னு நானும் அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லல. அது ஓவர் நைட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரானோட சிவிலைசேஷனை நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்ற. ஆமா, அது ஒண்ணு வந்துச்சு. அந்த 10 நாள் டைம் தந்திருந்தேன். சோ எல்லாமே இன்னைக்கு நைட்டே நான் ஏதோ பண்ண போறேன்ற மாதிரி. அதுதான். ஆனா அதுவும் நியூஸ்ல தான் கேட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப இன்னைக்கு காலைல நியூஸ்ல வந்து திரும்ப அந்த நியூஸ் ரிப்பீட் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான் நாட்டுல ஒத்துக்கிட்டாங்களாம். அவர் ட்ரம்ப் சொன்னதை மறுத்தாங்க இல்லையா, மறுத்ததை வந்து சரி பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டாங்க.
என்னென்னமோ பண்றானுங்க போல. இப்போ அவனுங்கனால நம்ம ஊர்ல சிலிண்டர் ரேட்டு யாரும் என்னடா அதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. சென்னையில சும்மாவே ரேட்டு கூட. சிலிண்டர் ரேட் ஏறுது, அதை பத்திலாம் எனக்கு பெருசா தெரியல. பிரியாணி ரேட் ஏத்துறானுங்க ஹோட்டலுக்கு போனா. அதுதான் எனக்கும் பெருசா தெரியும். ஆனா உண்மையில சென்னையில எல்லாம் திருச்சியை கம்பேர் பண்றப்போ சென்னையில இருக்கிறதுல ரேட்டு கூட வேற. ரேட் அதிகம். இதுல இதுதான் டைம்னு இன்னும் பார்த்தா ரேட் அதிகமா ஏத்துறாங்க. வச்சிருக்கானுங்க. நம்மளே டிப்ரெஷன், பிரியாணி தேடி போறதே டிப்ரெஷனா இருந்தாதான். அங்க ஆமா. போய் அதை டிப்ரெஷன் சாப்பிடுறதுல சாப்பிட்டு பில்லு பே பண்ணப்போ இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஏத்தி விடுறானுங்க. ஆமா. என்னமோ பண்றானுங்க. இது வரைக்கும் பாத்துருந்தோம் ப்ராடக்ட். ஆமா. இன்னைக்கு ஃபார் லூப் பார்க்கலாம். ஃபார் லூப் லூப்னா என்ன சொல்லுங்க? லூப்புக்கு நம்ம உள்ள வந்துட்டோம். லூப்னா ரிப்பீட்டட் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி repeat அதேதான். ஒண்ணு நடந்தது திருப்பி திருப்பி ஹைட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஹாலிவுட் மூவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு நாள் ஒரு ரோட கிராஸ் பண்ணுவான், ஒரு ப்ளூ கலர் கார் கிராஸ் ஆகி எங்கேயோ போய் சொருகுதுன்னா அடுத்த நாளும் ஒரு ப்ளூ கலர் கார் கிராஸ் ஆகி எங்கேயோ போய் அதே மாதிரி சொருகும். ம். வந்த அந்த ரிப்பீட்டடு அதே இன்சிடென்ட் அதே ஈவெண்ட் டே பை டே அவனுக்கு வந்து நடந்த மாதிரியே இருக்கும். ம். ஓகேங்களா? அதுதான் வந்து என்னன்னா லூப்னு சொல்லுவாங்க. இதுல நமக்கு 2 லூப் இருக்கு. ஒன்னு ஃபார் லூப், இன்னொன்னு வைல் லூப். ஓகேங்களா? Okay. சிம்பிளா சொல்றேன். ஃபார் லூப்ன்றதும் வைல் லூப்புக்கும் ரொம்ப பெரிய டிஃபரென்ஸ்லாம் இல்ல. ஃபார் லூப்ல ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். நம்ம கண்டிஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். நம்ம எவ்வளவு தூரம் நடக்கணும்னு ரேஞ்சை மட்டும் சொன்னா போதும். பட் வைல் லூப்ல உள்ள போகணும்னாலே நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் இன்கிரிமெண்ட் ஆகணும்னாலும் அதுக்கும் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கு. நம்ம பார்க்கலாம். ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் எப்படி பண்றான்னு சொல்லி தரேன். ஃபார் டெம்பரவரி ஐன்னு ஒரு வேரியபிள் வாங்கிக்கிறேன். இன் ரேஞ்ச் அப்ப நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? 1ல ஆரம்பிச்சு 10 வரைக்கும் வேணும் அப்படின்னா நான் 11ன்னு சொல்லணும். ஏன்னா 11க்குள்ளன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க 11 போட்டா தான் 10 வரைக்கும் வரும். ஓகே. புரியுதுங்களா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கீங்க இல்லையா, ஆரம்பிக்கிற இடம் வந்து 1ல தான் ஆரம்பிக்கும். பட் முடிகிற இடம் ஒரு நம்பருக்கு முன்னாடியே முடிச்சு. ஆரம்பிக்கிற இடத்துக்கு பேரு இன்க்ளூசிவ், முடிகிற இடத்துக்கு பேரு எக்ஸ்க்ளூசிவ். ஓகேங்களா? இப்போ நான் பிரிண்ட்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், நான் வந்து ஐய பிரிண்ட் பண்ணேன்னா அந்த ஐக்குள்ளதானே இந்த வரிசையா ஒரு நம்பர் வரும். இப்ப அது 1ல இருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு 1 by 1 வரும். இப்படி வராது, ஹரிஜாண்டலா வராது, வெர்டிகலா வரும். வந்துருச்சா? 10 வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. கரெக்டா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுவோம். சப்போஸ் நான் ஆரம்பிக்கிற இடம் கொடுக்கவே இல்லைன்னா என்ன பண்ணும்? எரர் காட்டுமா இல்ல 0ல இருந்து ஆரம்பிக்குமா? எப்படி ப்ரோ கரெக்டா சொல்றீங்க? 0ல இருந்து ஆரம்பிச்சு. கரெக்ட். பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, 0 1 2 3 4 10 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? சோ இன்க்ளூசிவ் நீங்க கொடுக்கலன்னா அது டிஃபால்ட் 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது 1ல இருந்து ஆரம்பிக்க சொல்றதுனால 1ல இருந்து நமக்கு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நீங்க ஃபார் லூப்ல கூட உங்களால என்ன பண்ணிக்க முடியும்னா ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஆட் நம்பர் சொல்றேன். நான் என்ன சொல்லிருக்கேன்? இன்க்ளூசிவ் சொல்லிருக்கேன், எக்ஸ்க்ளூசிவ் சொல்லிருக்கேன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸ்டார்ட், ஸ்டாப், அடுத்து ஸ்டெப். ஓகேங்களா? ஸ்டெப் வந்து என்னன்னா நான் 2ன்னு சொல்றேன். இப்போ 1ல ஆரம்பிச்சு 2 ஸ்டெப் வச்சா என்ன வரும்? 3ல ஆரம்பிச்சு 2 ஸ்டெப் வச்சா 6. 3ல ஆரம்பிச்சு 2 ஸ்டெப் வச்சா 5ல ஆரம்பிச்சு 2 ஸ்டெப் வச்சா 7ல ஆரம்பிச்சு 2 ஸ்டெப் வச்சா 9. ஓகேங்களா? 9ல ஆரம்பிச்சு 2 ஸ்டெப் வச்சா 11 வராதுன்னா அதுக்கு முன்னாடியே முடிச்சிடும். ஓகேங்களா? இப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் வருதா? இப்ப கெஸ் பண்ணுங்க. 1ல இருந்து 9 வரைக்கும் வர்றது வந்து எனக்கு ஈவன் நம்பரா பிரிண்ட் பண்ணுங்க. ஆடா வர்றது எனக்கு ஈவன் நம்பரா வருது. என்ன கேட்டீங்க? இப்போ நமக்கு வந்து ஆட் நம்பர் வருது இல்லையா, எனக்கு ஈவன் நம்பர் வரும். அதுக்கு என்ன? அப்ப இப்போ 1ன்னு போட்டாதான் 2 பிரிண்ட் ஆகும். அங்க 3ன்னு போட்டா 4ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ 1 போடலாமா? எங்க 1 போடணும்னு கேக்குறேன். அந்த 2க்கு பதிலா அப்படி போட்டா அது 1 பிளஸ் அப்படியே திரும்ப ஆர்டரா தான் வந்துடும். இல்ல இது ஸ்டார்ட். ஓகேங்களா? 1 ஸ்டார்ட், 11 ஸ்டாப், 2 ஸ்டெப். ஓகேங்களா? 1ல ஆரம்பிச்சு 2 ஸ்டெப் வச்சாதான் எனக்கு 3ன்ற ஆடு வரும். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டார்ட்டையே கொண்டு போயிட்டு ஈவன்ல கொடுத்தேன்னா ஈவன்ல ஆரம்பிச்சு 2ல 2 ஆட் ஆனா 4, 4ல 4 2 ஆட் ஆனா 6, 8, 10 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னதுன்னா ஈவன் பாக்குறது. ஓகேங்களா? புரியுதா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபார் லூப்ல அந்த ஐட்ரேட் ஆகிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ண போறேன். இப்ப நீங்க அந்த ரேஞ்ச்ல வந்து இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் சொன்னீங்க, அப்புறம் ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப்னு சொன்னீங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறது சொல்றதுக்கா? ஆமா. இப்ப ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப்ன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஏன்னா இப்ப நீங்க கொடுத்த நோட்ஸ்ல இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குமா? நான் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு சில இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் அனுப்பிச்ச நோட்ல உள்ளதை மட்டும் படிச்சா போதும். நான் ஒரு சில இதெல்லாம் சொல்றது வந்து சம்டைம் ரொம்ப நார்மலா தான் சொல்லுவேன், சின்ன சின்னதா சொல்லுவேன். அதான் இந்த கான்செப்டோட நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த கான்செப்ட் பார்க்கும்போது
பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வந்துடும். ஓகே ஓகே அதை தனித்தனியா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டவுட்டா இருக்கும். நீங்க ஃபார் லூப்ல தான் அந்த ஸ்டார்ட் டு ஸ்டாப் ஸ்டெப் போற, வேற எதுலயும் வராது. அப்போ நீங்க அடுத்த வாட்டி ஃபார் லூப்ல ஒரு 3 பாராமீட்டர் போறீங்கன்னா அது ஸ்டார்ட் டு ஸ்டாப் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1ல இருந்து 5 வரைக்கும் நம்பர் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் எனக்கு நம்பர் வேணும். அப்ப இன் ரேஞ்ச் போட்டு 1ல இருந்து 6 1,6. சூப்பர். அப்போ 1ல இருந்து 6 வரைக்கும் போடுறோம். 1ல இருந்து 5 வரைக்கும் வந்துருச்சா? இப்போ 1ல இருந்து வந்து அந்த 5 வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட ஸ்கொயர் அனுப்புவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஐ ஸ்கொயர் எப்படி பண்ணுவீங்க? என்ன சொல்றேன் பாருங்க. ஸ்கொயர் ஆஃப் இஸ் ஐ இன்டு ஐ. எல்லாம் புரியுதா? ஓகே. அப்படி நீங்க போட்டீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் 1 is 1, ஸ்கொயர் ஆஃப் 2 is 4, ஸ்கொயர் ஆஃப் 3 is 9, ஸ்கொயர் ஆஃப் 4 is 16, ஸ்கொயர் ஆஃப் 5 is 25. ஓகேங்களா? ஓகே. சிம்பிளா நீங்க இதை போட்டாலே உங்களுக்கு அந்த ஸ்கொயர் வந்துடும். இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக காட்டுறேன். சரி, இப்போ நீங்க வந்து இது எப்படி கியூப்ல போடலாம்னு சொல்லுங்க பாப்போம். அதே ஸ்டாரை இன்னொரு தடவை போட்டுட்டேன். அப்புறம் திரும்ப அந்த லாஸ்ட்ல கியூப் ஆஃப் ஐ இஸ் இன்னொரு ஸ்டார் ஐ லாஸ்ட்ல இன்னொரு ஸ்டார் ஐ போடணுமா? பவர் 4 போடணும்னா பவர் 4க்கு இன்னொரு ஸ்டார், இன்னொரு இன்டு ஐ போடணுமா? இன்டு ஐ. ஓகே. பவர் 5க்கு ஆட் பண்ணதுல இன்னொரு ஸ்டார் ஐ. அப்போ நான் பவர் 11 போடணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? சோ அந்த மாதிரி மல்டிபிள் டைம் போடாம அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்குங்களா? அதான் நான் சொல்றேன் இல்லையா, அதை நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆபரேட்டர்ல நம்ம பார்த்தோம்ல, அது அர்த்தமெட்டிக் ஆபரேட்டர் ஒன்று பார்த்து மறந்துட்டீங்களா? இந்த டபுள் ஸ்டார் போட்டோம் அந்த மாதிரி. அவ்வளவுதான். டபுள் ஸ்டார் எக்ஸ்போனன்சியல் 3 இன்டு ஐ இன்டு ஐ இன்டு ஐ போடாம டபுள் ஸ்டார் போட்டு திருப்பினா டபுள் ஸ்டார் 4 அந்த மாதிரி. இப்போ டபுள் ஸ்டார் 3னா அது என்ன ஆகுது? கியூப் ஆகுதா? கியூப் ஆகுது. 4 போட்டா 4 டைம்ஸ் ஆகும். ஆமா. இப்போ நான் 11 சொன்னேன் இல்லையா, இதை நீங்க ஐ இன்டு ஐ இன்டு ஐ இன்டு ஐன்னு 11 வாட்டி போட்டாலும் ஒண்ணுதான், இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? புரியுதா அது? புரியுது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன? நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து வரும், ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? சூப்பர். ஓகே. இப்போ அடுத்து நம்ம நேச்சுரல் நம்பர் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ண போறோம். அதாவது 1 2 10 வரைக்கும் நம்பர் இருக்கு இல்லையா, 1 இன்டு 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10 அப்படின்ட்டு ஒன்னோட ஒன்று ஆட் ஆகி ஃபர்ஸ்ட் 10 நம்பர் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ப்ரோ இப்ப நீங்க அந்த ரேஞ்சுக்கு சொன்னீங்கல்ல, ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஆமா. சோ அதுதான் ஃபார்மேட்டே இப்படிதான் இருக்கணும் இல்லைங்களா? ஐக்கு பதிலா நம்ம என்னன்னா மாத்திக்கலாம். என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இன் ரேஞ்ச் அந்த டேர்ம் அது வந்து டெம்பரரி வேரியபிள், நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே. அந்த இன் ரேஞ்ச் மாறக்கூடாது. இன் ரேஞ்ச்னு போட்டாதான் நான் அந்த ரேஞ்ச் ஓகே. இன்னும் போடணுமா? ஆமா, இது போடணும். ஓகே, இது போடணும். அப்புறம் உங்களுக்கு இன்னொன்னு இருக்கு பாருங்க, நீங்க ரேஞ்ச் மென்ஷன் பண்ணாம டைரக்டா லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா கூட அப்படியே எடுக்கும். அதாவது 1, 2, 3, 4 இப்படி போட்டாலும் உங்களுக்கு இருக்கும். இது வந்து டைரக்டா லிஸ்ட் எடுத்துக்கும். ரேஞ்சா கொடுக்காம நம்ம லிஸ்டா கொடுக்குறோம். ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டோட்டல். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் டோட்டல் பார்க்க போறோம். ஓகேங்களா? நமக்கு தேவையான டோட்டல் தானே பார்க்க போறோம். இப்போ டோட்டல் ஒரு வேரியபிள் தேவை, அதனால நான் டோட்டல் ஒரு வேரியபிள் ஜஸ்ட் இப்படிக்கு 0 வச்சுக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எத்தனை நம்பருக்கு பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் 10க்கு. அப்போ 1, 11. இப்போ என்ன பண்ணணும்னா எதை பிரிண்ட் பண்ணணும்? டோட்டலை பிரிண்ட் பண்ணணும். டோட்டல்ல ஐயோட ஐ ரேஞ்ச் ஆட் பண்ணி அசைன் பண்ணணுமா? டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு ஐ. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா டோட்டல் கூட ஐயோட வேல்யூ ஒவ்வொன்னா ஆட் ஆகி டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் ஐ தான் அர்த்தம். ஓகேங்களா? கரெக்டா? ஓகே. டோட்டல் என்னவா இருக்கு? மாதிரி a plus b, a plus equal to b அந்த ஃபார்மட். இப்போ டோட்டல் என்னவா இருக்கு? 0. டோட்டல் இப்போ 0 இருக்கு, பிளஸ் 1 நம்ம கொடுத்தீங்கன்னா 1 ஆயிடும். இப்போ டோட்டல் 1 ஆயிடும். அடுத்த ஐட்டரேஷன் 2. ஓகேங்களா? ஆல்ரெடி டோட்டல் 1 இருக்கு. 1 + 2 கொடுத்தீங்கன்னா 1 + 2 = 3. ஆமா, அப்ப டோட்டல் வந்து இப்போ 3 ஆயிடும். அடுத்து வந்து தேர்ட் ஐட்டரேஷன் டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்தீங்கன்னா 3 + 3 6.
அப்புறம் டோட்டல் 6 ஆயிடும். ஓகேங்களா? அடுத்து 4th ஐட்ரேஷன் 6 + 4 10, அப்புறம் டோட்டல் 10 ஆயிடும். அடுத்து 5th ஐட்ரேஷன் 10 + 5 15, அடுத்து டோட்டல் 15 ஆயிடும். 15 + 6 21, அடுத்து 21 + 7 28, அடுத்து 28 + 8 36, அடுத்து 36 + 9 45, அடுத்து 45 + 10 55. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ரைட்ரேட் ஆகும். நீங்க கடைசியா போயிட்டு இந்த ஃபார் லூப் விட்டு வெளியே போயிட்டு பிரிண்ட் டோட்டல்னு கேட்டீங்கன்னா அது ஓவரால் சம்ம காட்டும். இப்ப நம்ம சொன்ன 55 வந்துருச்சு பாருங்க. அது ஒரு ஐட்ரேஷன்ல எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியணும்னா அந்த லூப் விட்டு வெளியே வரக்கூடாது, அதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஐட்ரேஷன்ல அது எவ்வளவு வந்துச்சுன்றது காட்டும். வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 3 ஆயிருக்கும், அப்புறம் 3 6 ஆயிரும், 10 15 21 28 36 45 50. ஓகேங்களா? புரியுதா ப்ரோ? இது புரியுது. நான் இதான் கேட்க வந்தேன், இது ஒவ்வொரு ஃபங்க்ஷனா நடக்குமா இல்ல அட் அ டைம்ல ஃபுல்லா நடக்குமான்னு. பட் அது ரெண்டுமே நடக்குது. நம்ம அந்த லூப்புக்குள்ள கொடுத்தோம்னா அது ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் காட்டுது, வெளியே கொடுத்தோம்னா ஹோல் ரிசல்ட்டை காட்டுது. ஆமா ஆமா. ஓகே, இது புரியுதுல்ல? புரியுது. கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு சின்னதா ஒரு ட்ரிக்கி, இதுக்கப்புறம் நான் ஸ்டார் பேட்டர்ன் நிறைய இருக்கு. நீங்க எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நம்ம கிரியேட்டிவா நிறைய ஒரு சில விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த ஸ்டார் ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு. இப்போ நம்ம அது ஃபார் லூப்ல தான் வரும். இப்படி நம்ம சும்மா இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வேணும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க தான் வந்து கெஸ் பண்ண எனக்கு சொல்லணும் எப்படி பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு அவுட்புட் வந்து இப்படி வேணும். 5 × 1 = 5, அடுத்து 5 × 2 = 10. அப்படி எனக்கு 10 வரைக்கும் வரணும். அப்படி வந்து கடைசியில 5 × 10 = 15 ஒரு 5 டேபிள்ஸ் பிரிண்ட் ஆகும். எப்படி போடலாம் சொல்லுங்க? கெஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி போடலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன டேபிள்? டேபிள்னு ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணி. இல்ல, இது என்ன டேபிள்? இது 5 டேபிள். அப்போ ஒரு நம்பர் ஒன்னு வேணும், நம்ம 5 எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளவு வரைக்கும் அந்த டேபிள் வரணும்? 10 வரைக்கும் வரணும். 5 in range 1, 11. ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்ஃபியூஸ் ஆயிடாதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குமே ஒரு வேரியபிள் கொடுப்பாங்க. a = 10ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா a + 1ன்னு கொடுப்பாங்க. இப்படி போட்டாலும் உங்களுக்கு அது 11 தான். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கெஸ் பண்ண அடுத்து என்ன பண்ண போறோம்ட்டு பிரிண்ட் இந்த இடத்துல தான் அந்த 5 டேபிள் போட போறோம். என்ன ஸ்ட்ரக்சர் வேணும்? ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நமக்கு? 5 வேணுமா? அப்போ n. ஓகேங்களா? கமா டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன சிம்பிள் போடணும்? x. கமா அடுத்து என்ன நம்பர் வேணும்? அடுத்து நமக்கு டேபிள்ஸ் அந்த 1 2 3 10 வரைக்கும் வரணும். அப்ப i. ஓகேங்களா? i கமா டபுள் கோட்ஸ்க்குள்ள ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஈக்குவல் டு கமா n × i. ஓகேங்களா? அப்படி போட்டா அழகா உங்களுக்கு இப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 5 டேபிள் அவுட்புட் வந்துருச்சா? ஓகே. இந்த மாதிரி அழகா நம்ம வந்து எவ்வளவு டேபிள் வேணாலும் இப்படி போட்டுக்கோம். ஓகேங்களா? வைல் லூப் போவோமா? ஃபார் லூப்ல வந்து இவ்வளவுதான். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் ஃபார் லூப்ஸ். நம்ம போக போக நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சிலலாம் அனுப்பிச்சு வரேன். இப்போ நம்ம வைல் லூப் போறோம். வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லயே நம்ம ஒரு நம்பர் தரணும். எதுக்காகனா அந்த இடம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றதுக்காக. புரியுதுங்களா? அந்த ஐ வந்து இங்க வந்து நம்ம இதுல ஆட்டோமேட்டிக்கா ரேஞ்ச் செட் பண்ண முடியாது. நம்ம தான் என்ன பண்ணணும்னா செட் பண்ணணும். அதனால எடுத்தோடனே i = நம்ம என்ன பண்ணிடலாம்னா இப்போ 1ல இருந்து எது வரைக்கும் வேணும்னா 5 வரைக்கும் நமக்கு வேணும். ஓகேங்களா? அதனால i = ஃபர்ஸ்ட் 5. ஓகேங்களா? எனக்கு போறங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து i வந்து என்னவா இருக்குன்னா நமக்கு நான் 5ன்னு கொடுக்குறேன். ஓகே. while i வந்து என்னவாகணும் அப்படின்னா less than or equal to 5. ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து இப்போ சிம்பிளா சொல்றேன். இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம வந்து 1ல இருந்து ஃபர்ஸ்ட் 5 நம்பர் while loopல எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு அப்படியே ஒண்ணா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து while i = 1 இருக்கு, while i வந்து less than or equal to 5 பாக்குறோம். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண சொல்றேன்? அதை பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஐய பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றேன்னா அதை இன்கிரிமெண்ட் பண்ணணும். i + = 1. என்ன ஒரு அவுட்புட்? 1ல இருந்து 5 வரைக்கும் வருது. இது எப்படி நடக்குதுன்னா 1 வந்து உள்ள போகும். 1 வந்து less than or equal to 5 பாக்குது. கரெக்டா? அப்ப ட்ரூ ஆகுற வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு கீழ வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். அடுத்து இன்கிரிமெண்ட் ஆகி 2 போகும். 2 less than or equal to 5, அதனால 2 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3 இன்கிரிமெண்ட் ஆகும். 3 less than or equal to 5, அடுத்து 3 பிரிண்ட் ஆகும். அடுத்து 4 இன்கிரிமெண்ட் ஆகும். 4 less than or equal to 5, அடுத்து 4 பிரிண்ட் ஆகும். அடுத்து 4 ஓட எக்ஸ்ட்ரா 1 இன்கிரிமெண்ட் ஆகி 5. ஓகேங்களா? 5 less than or equal to 5, அதுவும் பிரிண்ட் ஆகும். 6 போகும்போது இந்த ரெண்டு கண்டிஷன்ல 30 ஸ்பீட் கிடையாது. அதனால என்ன ஆயிடும்?
நமக்கு 5ஓட ஸ்டாப் ஆயிடும். இப்போ எப்படி இதனா ரிவர்ஸ்ல போடுறேன். எனக்கு 1 2 3 4 5 வருது இல்லையா? இப்போ எனக்கு 5 4 3 2 1 ரிவர்ஸ்ல வரும். ஓகே. அப்ப I equal to 5 4 3 2 1 வரணுமா? அப்படியே ரிவர்ஸ்ல போகணும். அப்படியே மாத்துங்க. I equal to 5 கொடுத்தாங்க. 5 while loop I lesser than equal to 5 ஆர்டர் லெஸர் தானே போட்டிருக்கோம். இப்போ கிரேட்டர் தன் போகணும். greater than equal to 5. கிரேட்டர் தன் 1 பார்க்கணும். நான் என்ன நினைச்சேன் lesser than equal to 5 போட்டு கீழே அந்த I மைனஸ் அப்படி போடலாம். கரெக்ட் தான் ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படிதான் போடணும். இங்க பாருங்க, I மைனஸ் ஈக்குவல் டு 1 தான். நம்ம மேல வந்து லெஸர் தன் போட்டிருக்கோம். அப்ப கீழே வந்து கிரேட்டர் தன் தான் போடணும். என்ன அர்த்தம்னா I வந்து 1ஓட பெருசா தானே இருக்கு. அப்போ 1 வரைக்கும் வரணும்னா அது லெஸர் தானா இருக்கிற கட்டப்போ உள்ள போகும். நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க கிரேட்டர் தன் போடாம லெஸ் தென் போட்டீங்கன்னா 5 வந்து 1ஓட லெஸ் தென் கிடையாது, கிரேட்டர் தன். அதனாலதான் நம்ம உள்ள போறது. இப்படி போட்டோம்னா உங்களுக்கு 5 4 3 2 1 ரிவர்ஸ் வரும். ஓகேங்களா? இது புரியுது இல்லையா? அடுத்து இப்ப நீங்க போட்ட சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டென் நேச்சுரல் நம்பர் வைல் லூப்ல எப்படி போறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டோட்டல், அதுக்கு ஒரு வேரியபிள் ஆகும். அது என்னது? 0. அடுத்து ஐக்கு ஒரு வேல்யூ ஆகணும். அது 1ல இருக்கு. ஓகேங்களா? ஃபார் நம்ம இந்த இடத்துல வைல் கொடுக்கணும். கரெக்டா? வைல் என்ன சொல்லணும்? while I is greater than equal to 10. greater than equal to 10. அடுத்து இங்க இருந்துச்சுன்னா I plus okay total equal to I மட்டும் I and total plus I. இப்போ print total சொன்னா டோட்டல் வந்துருமா? இப்போ ஐயா யார் இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். நமக்கு இது ஃபார் லூப் மாதிரி கிடையாது. வைல் லூப் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிருப்போம் பாருங்க. மேல 2 3 மாறணும்னா இப்ப நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராது பாருங்களேன். 0லயே நிக்குது பாருங்க. அப்போ நம்ம ஐய வந்து இன்கிரிமெண்ட் பண்ணுவோமா? அப்பதான் உங்களுக்கு அந்த 1 வந்து 2 3 4 இப்படி மாறும். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டில் வந்து டோட்டல் 0ன்னு காட்டுச்சு. காட்டுதுன்னா I is greater than equal to 10 போட்டுருக்கோம். I 1 தானே கொடுத்துருக்கோம். அப்போ lesser than equal to சிம்பிள் மாத்தணுமா? அங்க greater than சிம்பிள் கொடுத்துருக்கோம். வந்துருச்சா? ஓகே, அது ஒரு சிம்பிள் தான். நமக்கு மிஸ்டேக் புரியுதுங்களா? டோட்டல் வந்து 0வா இருக்கு, I வந்து 1ஆ இருக்கு. ஸோ அது 10 வரைக்கும் போகணும்னா நம்ம லெஸ் தென் கொடுக்கணும். மற்றதெல்லாம் கரெக்ட். ஓகேங்களா? இதான் என்னன்னா வைல் லூப். ஓகேங்களா? அடுத்து இதுல இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. அதுல இந்த இதுக்கு வந்து நீங்க கெஸ் பண்ணுங்களேன். இது வந்து ஃபார் லூப்பா? ஓகே, இதுல வந்து பாருங்க. ஓகே, இது வந்து நீங்க கரெக்டா சொல்லுங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல, அது புரியுதுல்ல? புரியுது. இதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா எப்படி உங்களுக்கு புரியுதான்னு பார்த்தேன். வேர்டு வந்து பைத்தான் ஒரு லெட்டர் இருக்கு. ஓகேங்களா? அதோட லென்த் வந்து கிரேட்டர் தென் ஐயான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். அதோட லென்த் ஓகே 6. சோ அது கிரேட்டர் தென் I தான். print word I. இது வந்து இண்டெக்ஸ். ஓகேங்களா? இண்டெக்ஸ் இந்த மாதிரி ஸ்கொயர்ல போடுங்க. அது இண்டெக்ஸ். கரெக்ட்டா? இப்போ லென்த் ஆஃப் வேர்ட் 6ஆ இருக்கு. ஐன்றது 0வா இருக்கு. இப்போ 0 வந்து லெஸ் தென் 6ஆ? ஆமா, 6 லெஸ் தென் 6. அப்போ வேர்ட் ஆஃப் 0th இண்டெக்ஸ் பைத்தான்ல 0th இண்டெக்ஸ் இது. ஓகே, p. அப்போ p வந்து பிரிண்ட் பண்ணுவோம். திரும்ப இன்கிரிமெண்ட் ஆகுது. சோ I ஓட இது வந்து இப்போ 2 ஆகுது. அப்பவே லெஸ் தென். சோ வேர்ட் I ல 2ல y நெக்ஸ்ட் y. அடுத்து p க்கு கீழ y வரும். அடுத்து 3 இன்கிரிமெண்ட் ஆகுது. சோ இப்போ t வரும். t பிரிண்ட் ஆகுது. ஆமா, 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல t இருக்கு. அது pyt வரும். அது தேர்ட் இண்டெக்ஸ் வரும். அது h. ஃபோர்த் இண்டெக்ஸ் o. ஃபிஃப்த் இண்டெக்ஸ் 5. ஏன் 5th நம்ம நிப்பாட்டுறோம்னா இங்க பாத்தீங்கன்னா லெஸ் தென் தான் கொடுத்திருப்போம், ஈக்குவல் டு கொடுத்திருக்க மாட்டோம். 5 less than 6 ன்னு சொல்றப்ப நம்ம கரெக்டா அது ஸ்டாப் ஆயிடும். ஓகே, சோ python இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஓகே, நல்லா பாருங்க. இதை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். வேர்டுன்ற ஒரு வேரியபிளுக்குள்ள பைத்தான் டைப் பண்ணிட்டு ஐயா வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ன்றதுனால நான் 0ல இருந்து கொடுக்குறேன். நம்ம எப்பவுமே 1ல இருந்து ஐயா கொடுப்போம். பட் இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸ் வைஸ் பார்க்காம போறதுனால 0ல இருந்து கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா while I வந்து 0 வந்து லெஸ் தென் 6 தான், அதனால 0th இண்டெக்ஸ். அப்புறம் 1 லெஸ் தென் 6 தான், அதனால ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். 2 லெஸ் தென் 6 தான், அதனால செகண்ட் இண்டெக்ஸ். 3 லெஸ் தென் 6 தான், அதனால தேர்ட் இண்டெக்ஸ். 4 லெஸ் தென் 6 தான், அதனால ஃபோர்த் இண்டெக்ஸ். 5 லெஸ் தென் 6 தான், அதனால ஃபிஃப்த் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் 6க்கு அது போகாது. ஏன்னா நமக்கு அந்த வேல்யூ அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன். டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் என்ன பண்றேன்னா, டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் தரேன்.
டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம என்ன பண்றோம்னா இப்போதைக்கு ஒரு சின்னதா எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று தர போறோம் சரிங்களா. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஜஸ்ட் உள்ள போயிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுத்து எம்டி கொடுத்தாச்சு. இப்போ ஹியர் டெக்ஸ்ட்ன்றது நாட் ஈக்குவல் டு ஸ்டாப்ல இருந்துச்சுன்னா சரிங்களா, என்ன சொல்லுது, இது என்ன பண்ணுது சொல்லுங்க பார்ப்போம். இந்த கோடு இப்போ என்ன சொல்லுது, இந்த 3 லைன் கோடு என்ன சொல்லுது? அந்த செகண்ட்ல நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க blank ஸ்பேஸா கொடுக்குறீங்க. டெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு ஸ்டாப், அந்த ஸ்டாப்ன்றது டபுள் கோட்ஸ்ல தானே கொடுக்குறோம், அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கணும். ஆமா ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஆமா அது நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் தான். ஸோ டெக்ஸ்ட் இன்புட் இது கொடுத்ததுனால ஸோ இது ரிப்பீட்டடா பிரிண்ட் ஆகினே இருக்குமா? இப்போ ரிப்பீட்டடா நீங்க என்னன்னா ஹாய் ஹலோன்னு சொன்னீங்கன்னா அது கேட்டுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இப்போ இதோட இதை நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இங்க என்ன இருக்கு, ஓகே ஒரே நிமிஷம். ஓகே 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 நம்ம ஒயில் கண்டிஷன்ல போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, ஒயில நான் உங்களுக்கு காட்டாம இருக்கேன் பாருங்க. ஒயில் ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ஒயில்ல இருக்கு ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ நான் ரன் பண்றேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க, ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இது கீபோர்டு இன்டரப்ட், நம்ம மறுபடியும் ரன் பண்ணா ரன் ஆயிடும் ஓகேங்களா. கீபோர்டு இன்டரப்ட் எப்பெல்லாம் வருதோ நீங்க திருப்பி ரன் பண்ணும்போது ரன் ஆயிடும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுது, இது ஆடினே இருப்பேன். ஹாய்னு நீங்க டைப் பண்றீங்க, ஹலோன்னு நீங்க டைப் பண்றீங்க, பாய்னு டைப் பண்றீங்க. ஒன்ஸ் நீங்க ஸ்டாப்னு டைப் பண்ணும்போது ஸ்டாப் ஆயிடும். புரியுதா? ஓகே புரியுதா? புரியுது. ஸ்டாப் ஓகேங்களா. என்டர் த லைக் என்டர் ஸ்டாப் நான் சொல்றேன் ஓகேங்களா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஸ்டாப்னு சொல்லலாமா, இப்போ என்டர் ஸ்டாப்னு வருதா, நான் ஹாய் சொல்றேன் மேல எடுத்து. இப்போ வந்து இங்க வந்துருக்கு ஓகேங்களா. இப்போ நான் ஹாய் சொல்றேன், ஹலோன்னு சொல்றேன். ஒன்ஸ் நான் அதை ஸ்டாப்னு சொன்னா என்ன பண்ணும், அப்பதான் ஸ்டாப் ஆகும். பட் இப்போ ஸ்டாப் ஆகுமா ஆகாது? இப்போ நீங்க கேபிட்டல்ல ஒரு எஸ் தான போட்டுக்கிறீங்க, மேட்ச் ஆகாது இல்ல ப்ரோ. இவ்வளவு ஷார்ப்பா பாக்குறீங்க ப்ரோ, இது வரைக்கும் யாருமே அப்படி பார்த்ததே இல்லை ப்ரோ. எல்லாருமே ஸ்டாப் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி ப்ரோ? வேற நான் வெக்கன்னு பார்த்துன்னு இருக்கேன். ஆமா ப்ரோ, இவ்வளவு அதுக்கு எஸ் கேபிட்டல் போடுறது முத கொண்டு ஷார்ப்பா பாக்குறீங்க. கரெக்ட். அப்ப ஸ்மால் ஸ்டாப் போட்டா ஸ்டாப் ஆயிடும் ஓகேங்களா. ஒண்ணும் இல்லை, இப்போ டெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள் எம்டி ஸ்ட்ரிங்ல நான் வாங்கியிருக்கேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் ஒரு எம்டியா ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கேன், பட் அதை நான் ஸ்ட்ரிங்ல தான் வாங்க போறேன்னு மென்ஷன் பண்றது டபுள் ஓகேங்களா. ஒரு எம்டி இன்டிஜரா வாங்கணும்னா நீங்க 0 மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வைல் டெக்ஸ்ட் நாட் இன்டிஜரா வாங்கணும்னா 0 நீங்க ஸ்டார்ட் 0 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க மாடிஃபை பண்ண போறீங்க இல்லையா, அதனால 0 கொடுத்துக்கலாம். ஒரு எம்டி ஸ்ட்ரிங் நீங்க சிம்பிளா வாங்குறீங்கன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஒரு எம்டி ஸ்பேஸ்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்றேன்னா டெக்ஸ்ட் வந்து ஸ்டாப்புக்கு ஈக்குவலா இல்லைனா ஓகேங்களா, ஸ்டாப்புக்கு ஈக்குவலா இல்லைனா இன்புட் வாங்கிக்கிட்டே இருந்தா அர்த்தம். அப்போ ஸ்டாப்புக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா இன்புட் வாங்குறது ஸ்டாப் ஆயிடும். அவ்வளவுதான் இங்க நடந்திருக்கு. சிம்பிள் தான். புரியுதா? அது ஆரம்பத்திலேயே அதை ஸ்டாப்னு சொல்லி அமுச்சு விட்டோம்னா ஆஃப் ஆயிடும். இப்போ அடுத்து இது கொஞ்சம் உங்களை நல்லா யோசிக்க வைக்கக்கூடிய கடைசி வைப்பு ஓகேங்களா. இது வந்து என்னன்னா ஸ்ட்ரிங் அப்படியே ரிவர்ஸ் பண்றது பார்ப்போம். இது ஆக்சுவலி நிறைய பேர் நான் மேண்டரி கிடையாது, இந்த மாதிரி கோடு ரொம்ப மோஸ்ட்லி இதுதான் ஆப்ஷனல் மாதிரி தான், பட் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ இதை எப்படின்னா இதை நான் தெரியாம காப்பி பண்ணிட்டேன், திருப்பி இதை காப்பி போட்டு ஓகே காட்டுதா. n ஈக்குவல் டு என்னது 1 2 3 4 நான் என்ன பண்ண போறேன்னா 1 2 3 4 அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி 4 3 2 1 மாத்த போறேன் ஓகேங்களா. இது எப்படி பண்ணலாம், ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. அப்போ எது வரைக்கும் நீங்க சொல்றீங்க? இப்போ இது ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும் இல்லையா? எதை ஸ்ட்ரிங்னு சொல்றீங்க? இல்ல நீங்க இப்ப இந்த n ஈக்குவல் டு 1 2 3 4 அந்த ஸ்ட்ரிங்னு சொன்னீங்க. இது ஸ்ட்ரிங் இல்ல, இது அந்த நம்பர் அப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். 1 2 3 4ன்றது நான் ஸ்ட்ரிங்னு சொல்றேன் நான் சொல்லும்போது. இல்ல இது ஒரு இன்டிஜர். இந்த இன்டிஜர் நம்பரை நம்ம 4 3 2 1 மாத்த போறோம். நீங்க இது வந்து ஸ்ட்ரிங்கா இருந்தாதான் அழகா நீங்க வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே. நம்ம வந்து இது இன்டிஜர், அப்போ இது கொஞ்சம் ஒரு மாதிரி வைல்ட் லூப் பண்ண போறோம். ரிவர்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல நான் 0 கொடுக்குறேன் ஓகேங்களா. வைல் இந்த n ஈக்குவல் டு 1 2 3 4 இருக்கு இல்லையா, இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த 1 2 3 4 0 விட கிரேட்டரான்னு கேட்கிறேன். அப்போ டிஜிட்ன்ற வேரியபிளுக்கு என்ன வரும்னா இந்த 1 2 3 4 மாடுலஸ் 10ன்னு வரும் ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு 4 வந்து ரிமைண்டர் ஆகும் ஓகேங்களா. 1 2 3 4 மாடுலஸ் 10 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 வந்து ரிமைண்டரா வரும். இப்போ டிஜிட்ன்ற வேரியபிளுக்கு என்ன இருக்கு 4 இருக்கும், அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா.
ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10. ரிவர்ஸ் இப்போ என்னவா இருக்கு? ரிவர்ஸ் 0. 0 இன்டூ 10 போட்டா 0 தான். ஓகேங்களா? Zero. பிளஸ் 4. ஓகேங்களா? இப்போ ரிவர்ஸ்ல வந்து 4 இருக்கு. ஓகேங்களா? டிஜிட்டலையும் ரிவர்ஸ்லயும் இப்போ என்ன இருக்கு? 4. ஓகே. நெட்ல கால் பாத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து ரிவர்ஸ் வந்து இப்படி போட்டிருக்கோமா? இப்போ பாத்தீங்கன்னா டிஜிட் வந்து n மாடுலஸ் ஆஃப் 10 நான் சொல்றேன். இப்போ இந்த டிஜிட் ஈக்குவல் டு n மாடுலஸ் ஆஃப் 10 பாத்தீங்க அப்படின்னா 4 வரும். அப்போ டிஜிட்லயே 4 இருக்கு, ரிவர்ஸ்லயும் 4 இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா n ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் டு 10 போடணும். ஏன்னா என்னது 1 2 3 4 1 2 3 4 10ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 123.4 வரும். ஃப்ளோர் டிவைட் பண்ணீங்கன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள வேல்யூ எடுக்காது. கரெக்டா? கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்க. அந்த n டபுள் ஸ்லாஷ் n டபுள் கிளாஸ் இப்போ என்ன நீங்க டிவைட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைட் மட்டும் பண்றீங்க. இப்போ 1 2 3 4 10ஆல டிவைட் பண்ணா 123.4 வரும். கரெக்டா? ஆமா. இப்போ ஃப்ளோர் டிவைட் பண்ணீங்கன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் வர வேல்யூ எடுக்காது. பாயிண்ட் வேல்யூ வராது. அப்போ உங்களுக்கு 1 2 3 மட்டும் இது எடுக்கும். அடுத்து வந்து 1 2 3 4 என்ற n வேல்யூ 1 2 3 மாறிடும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி திருப்பி நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. 1 2 3 0வால கிரேட்டரான்னு பார்க்க கிரேட்டர் தான். ஓகேங்களா? இப்போ 1 2 3க்கு 10 மாடுலஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 3 வரும். ஓகேங்களா? ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்ட்டு 10 போடுறோம். இப்போ ரிவர்ஸ் நமக்கு ஆல்ரெடி 4 இருந்துச்சா? இப்போ 4 இன்ட்டு 10 போட்டீங்கன்னா 40. ஓகேங்களா? 40 பிளஸ் இந்த டிஜிட் இப்போ என்னவா இருக்கு? 3 இருக்கு. கரெக்டா? 40 பிளஸ் 3 43. இப்போ ரிவர்ஸ் 43 இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 123. இப்போ நம்ம 1 2 3 4 ஆல்ரெடி இருந்ததை நம்ம 10ஆல டிவைட் பண்ணும்போது 123 இருக்கும். கரெக்டா? அந்த 123 நீங்க 10ஆல ஃப்ளோர் டிவைட் பண்ணும்போது 12.3 வரும். அப்ப 3 தூக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 12 வந்து 0 விட கிரேட்டரான பாக்குது. எஸ் கிரேட்டர் தான். அதை 10ஆல மாடுலேட் பண்ணும்போது 2 வரும். ஓகேங்களா? இப்போ டிஜிட் வந்து 2ல இருக்கு. ஆல்ரெடி ரிவர்ஸ் என்னவா இருக்கு? 43 இருக்குமா? 43 இன்டு 10 போட்டீங்கன்னா 430. ஓகேங்களா? 430 பிளஸ் டிஜிட் 2 432. ஓகேங்களா? இப்போ அந்த 432 ஆமா. அடுத்து இப்போ n வந்து பாத்தீங்கன்னா 12 இருக்குமா? 12 வந்து நீங்க 10ஆல ஃப்ளோர் டிவைட் பண்ணீங்கன்னா 1.2. அப்போ 2 எடுக்காது. ஓகேங்களா? 12 இருந்திருக்கும். 12 வந்து நீங்க 10ஆல டிவைட் பண்ணா 1.2 இருக்கும். இப்போ 2 எடுக்காது. 1 போகும். 1 வந்து லெஸ் தென் 0 பார்க்கும். ஓகேங்களா? இப்போ அந்த 1 வந்து 10ஆல மாடுலேட் பண்ணீங்கன்னா 1 ரிமைண்டர்ல வரும். இப்போ டிஜிட் 1. ஓகேங்களா? ஆல்ரெடி ரிவர்ஸ் 432 இருக்கு. 432 இன்டு 10 போட்டீங்கன்னா 4320. அந்த 4320 ஒரு டிஜிட் ஆட் பண்ணீங்கன்னா 4321. அவ்வளவுதான். அதை நீங்க ரிவர்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது இந்த 1 2 3 4 அப்படியே ரிவர்ஸ் ஆகி 432 வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த இது சொன்னீங்களா டிஜிட் ஈக்குவல் டு n மாடுலஸ் 10. ஆமா. அந்த மாடுலஸ் பண்ணா எப்படி 4 3 2 வருதுன்னு சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. அது வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சேன். கால்குலேஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சு கமெண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். ஓகே. இப்போ நான் வந்து a ஈக்குவல் டு 1 2 இப்போ வந்து a ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு சொல்லிடுறேன். b ஈக்குவல் டு 1 2 3 4 மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 10. ஓகேங்களா? இப்போ நீங்க இப்படி அதான் ஏல நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? அதனால ஏன்னு போட்டுருவோம். a மாடுலஸ் ஆஃப் 10. இப்போ பிரிண்ட் b-ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருதா? ஆமா. இப்போ அதே மாதிரி 1 2 3 4க்கு நீங்க 10ஆல மாடுலேட் பண்ணீங்கன்னா 3. 12க்கு 10ஆல மாடுலேட் பண்ணீங்கன்னா 2. 1க்கு 10ஆல மாடுலேட் பண்ணீங்கன்னா 1. ஓகேங்களா? மாடுலஸ்ன்றது ரிமைண்டர் தான் இல்லைங்களா? ஆமா. டிவைட் பண்ணும்போது அதுல வர ரிமைண்டர். சோ அந்த ரிமைண்டர் தான் அது எடுத்துருக்குது. ஆமா ஆமா. இப்ப நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதை 10ஆல டிவைட் பண்றப்ப லாஸ்டா இருக்கிற வேல்யூ ரிமைண்டரா வந்து நிக்கும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதேதான். அதான் நம்ம மாடுலஸ் சொல்றோம். அப்போ இந்த 4-3-2-1ல நீங்க என்ன பண்றீங்க? நல்லா பாருங்க. இப்போ வந்து 1ஆல 10 நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர்ல இப்போ இந்த 10ஓட நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வந்து நிக்கும். ஓகேங்களா? அதான் உங்களுக்கு இந்த 1ன்றது வரும். இப்போ 1634 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 4ன்னு வந்துரும். அதுதான் இந்த மாதிரி வந்து ஓகேங்களா? ஓகே. இது புரியுது இல்லையா? அது அடுத்து அவ்வளவுதான். முடிஞ்சு ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வைலும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல மொத்தம் 3 இருக்குன்னு சொன்னேன்னா அதுல ஒண்ணு என்னது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நேத்து பார்த்தது. ரெண்டாவது இன்னைக்கு பார்த்த ஃபார் லூப் வைல் லூப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ மூணாவதா பார்க்க போறது லூப் கண்ட்ரோல்ஸ். பாத்துருவோமா? நேத்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பார்த்தோம்? இஃப் எல்ஸ் ஓகே. அதெல்லாம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா ஃபார் லூப் வைல் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப் வைல் லூப் ஒன்னு. இஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா ஃபார் லூப் வைல் லூப். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? லூப் கண்ட்ரோல் போட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. லூப் கண்ட்ரோல் இப்போ ஒன்றும் இல்லை. லூப் கண்ட்ரோல்ல ஒரு 3 தான் இருக்கு.
பிரேக் கண்டினியூ பாஸ். ஓகேங்களா? நான் என்ன ஓகே. சொல்றேன், பிரேக் கண்டினியூ பாஸ். இது இந்த கமெண்ட் வந்து பிரேக்ன்னு சொன்னாங்க ஸ்டாப் ஆயிடும், கண்டினியூன்னு சொன்னா கண்டினியூ ஆகும், நடுவுல பாஸ். இது ஏதோ படிச்ச மாதிரி இருக்கு. எங்கேயாவது இது முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது? சீல இருக்குல்ல, இதுலயே கீழ பிரேக் அதே ஆமா, ஆமா. அதே தான் இதுலயும் இருக்கு. ஃபார் லூப்லயும் இருக்கு. ஓகேங்களா? நீங்க கடைசியா காலேஜ்ல பார்த்ததா? ஆமா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஓகே. இருந்துச்சு. இல்ல நேத்து பார்த்த மாதிரி கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. அது காலேஜ் படிச்சு எவ்வளவு வருஷம் இருக்கும்? பார்த்ததுதான். பரவாயில்ல. காலேஜ் நல்லா படிப்பீங்களே. நல்லாலாம் படிக்க மாட்டேன் ப்ரோ. வெறும் இந்த ப்ரோக்ராம் மட்டும் பிடிக்கும். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் மட்டும் யாருக்குமே தெரியாது. ஆமா, ஆமா. இத மட்டும் பார்த்துட்டு போனா நம்ம வந்து கொஞ்சம் பெக்யூலியரா தெரியும். மத்தது எல்லாமே காமனா எல்லாருமே படிக்கிறது. அது படிக்கிறதெல்லாம் வேஸ்ட். புரியுது, புரியுது. இதுல லைட்டா அப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இதுல. ஓகே, ஓகே, ஓகே. இப்போ நமக்கு வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10 வரைக்கும் வரும்னா ஒரு 11. ஓகேங்களா? இப்ப எது வரைக்கும் வரும் அது? 10 வரைக்கும் வரும். 10 வரைக்கும் வரும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கோட் கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா, இஃப் அந்த ஐன்றது ஈக்குவல் டு 6 ஆயிருச்சு அப்படின்னா பிரேக் பண்ணு. ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல. நான் ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்ன ஆயிரும்னா 6க்கு இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் நான் இது 2 கமெண்ட் பண்றேன். உங்களுக்கு இது வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் போயிட்டு இருக்கும். இந்த நடுவுலயே 6வது நம்பர் கிட்டக்கு வந்துருச்சுன்னா முன்னாடியே பிரேக் அடின்னு சொல்றோம். அப்போ 5ல நிப்பாட்டிடும். ஓகேங்களா? 6க்கு முன்னாடியே நிப்பாட்டிடும். அங்க பிரிண்டே ஆகாது அந்த இடத்துல நீங்க. ஆமா. இப்போ அடுத்து பிரேக் புரியுதா? பிரேக்ன்றது முன்னாடி உள்ள நம்பரோட நமக்கு ஸ்டாப் ஆயிரும். அடுத்து கண்டினியூன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் அங்க ஸ்டாப் ஆகாம கண்டினியூ ஆகுது. ஆனா டில் நம்ம எதிரையும் கண்டினியூ ஆகும்னு சொல்லணுமா? கண்டினியூ இப்போ i = 6ன்னு சொல்றேன் இல்லையா? கண்டினியூ பிரேக்குக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் அப்படியே பக்கத்துல எழுதுறேன். ஸ்டாப். ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்கிப். ஓகேங்களா? ஓகே. அப்ப அந்த 6 மட்டும் ஸ்கிப் ஆயிடும். திரும்ப 7ல இருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். சூப்பர். 6 மட்டும் காணும் பாத்தீங்களா? ஓகே. ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு ஏறுறாங்க. ஓகேங்களா? மலைக்கு ட்ரெக்கிங் போறாங்க. அதுல 6வதா இந்த எலிமெண்ட்ல ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால இதுக்கு மேல மலை ஏற முடியல, வாங்க நம்ம எல்லாம் கீழே இறங்கிடலான்ட்டு இதுக்கு மேல ஏற விடாம எல்லாருமே ஃபுல்லா கீழே இறக்கிறாரு. ஓகேங்களா? அதான் பிரேக். கண்டினியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 6வது நபர் இருக்காரு இல்லையா? என்னாலதான் முடியல, நான் இங்கேயே இருக்கேன், நீங்க எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க ட்ரெக்கிங்னு சொல்றாரு. ஓகே. சோ அவர் மட்டும் ஸ்கிப் ஆகுது. சோ இந்த பிரேக் பொறுத்த வரைக்கும் அது பிரேக் பண்ணி எல்லாத்தையும் மேல கூட்டு அது வந்த வரைக்கும் போது கீழே இறங்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுது? வந்த வரைக்கும் நமக்கு ஸ்டாப் பண்ணிருக்கு. பட் கண்டினியூ தான் அது மட்டும் தான் வர மாட்டேங்குது. அதை மட்டும் அதுவே தன்னை தானே ஸ்கிப் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் அமுச்சு விடுது. ஓகேங்களா? இதானது பிரேக் கண்டினியூ. ஓகேங்களா? 3வதா ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா பாஸ். இவர் என்ன பண்ணுவாரு? ஏதாவது ஐடியா இருக்கா? இவர் கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த டேர்ம் மட்டும் தான் ஞாபகம் இருக்காது. என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சிம்பிளா பாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இட்ஸ் எக்ஸ்ட்ரா டூ நத்திங். ஒண்ணுமே பண்ணாது. அப்புறம் எதுக்கு அது இருக்கு அப்படின்னா, இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் பிளேஸ் ஹோல்டர். சரிங்களா? என்னன்னா, நான் வந்து இப்போ இதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் அடிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் லூப்பை க்ளோஸ் பண்ணாம விட்டேன்னா எனக்கு எரர் வரும். நான் பாருங்களேன், இப்போ மொத்தமா நான் Ctrl+X கொடுத்து கட் பண்றேன். இப்போ எனக்கு என்னன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஐ மீன் இப்போ இந்த லூப்புக்குள்ள நான் என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. நான் ரன் பண்றேன்னா எனக்கு வந்து அந்த லூப் அந்த பர்டிகுலர் கண்டிஷன் க்ளோஸ் ஆகனால எரர் வரும். இதை நீங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இஃப் கண்டிஷன் இதுக்கு தேவையில்லை. நம்ம பாஸ் தானே கொடுக்குறோம். அதனால இப்போ நீங்க பாஸ் ரன் பண்றீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன கொடுக்கணும்னு தெரியல. நீங்க போயிட்டு அடுத்தடுத்து அடிக்கிறீங்க. ஃப்ரெண்ட் ஹலோ அப்படின்னு அடுத்தடுத்த கண்டினியூட்டிக்கு போறீங்க. ஓகேங்களா? பட் அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க கொடுத்த ஒரு பர்டிகுலர் லூப்பை க்ளோஸ் பண்ணாமலே அடுத்த இடத்துக்கு போறீங்க. இது ஒரு இன்டென்டேஷன் எரர்னு வருது. ஓகேங்களா? பட் எனக்கு தான் இதுக்குள்ள என்ன பிரிண்ட் பண்ணணும்னு தெரியல இல்லையா? நான் ஃபியூச்சர்ல தான் உள்ள போய் அடிப்பேன். அதனால நான் ஃபியூச்சர் பர்பஸ்க்கு ஒரு இடத்த சும்மா ஒரு சிம்பிளா புடிச்சு வச்சுக்கிறேன். ஃபியூச்சர்ல நான் ஒன்னு ஆட் பண்ண போறேன். அது எனக்கு இப்ப என்னன்னு தெரியல. அதனால டெம்பரவரியா நான் அந்த பிளேஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் தான் இந்த பாஸ். ஓகேங்களா? உங்களுக்கு அப்போ ஒண்ணுமே வராம ஜஸ்ட் நீங்க அடுத்த கண்டினியூட்டியும் கட் பண்ண. இப்ப இந்த பாஸ வந்து இந்த மாதிரி ஃபார் லூப்புக்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும். ஆமா, கண்டிஷன் க்ளோஸ் பண்ண முடியாத இடத்துல நீங்க ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டு இருக்கிறப்ப கண்டிஷன் ஃபார் லூப் மட்டும் கிடையாது. ஃபார் லூப்பா இருக்கலாம், இங்க பாருங்க இஃப் கண்டிஷனா இருக்கலாம். கண்டிஷன் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அங்கெங்கெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாத இடத்துல நீங்க பாஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. இல்ல ஃபங்க்ஷனா கூட இருக்கலாம். ஃபங்க்ஷன் உங்களுக்கு சாட்டர்டே வரும். சாட்டர்டே இல்ல ஃப்ரைடேயா? ஆமா, ஃப்ரைடே. ஃப்ரைடே ஃபங்க்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு செகண்ட் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் வரைக்கும் இருக்கும். ஃபங்க்ஷன் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி தான் உங்களுக்கு. ஐ திங்க் பைத்தான் நீங்க நம்ம குவிக்காவே லேர்ன் பண்ணிடலாம். ஐ திங்க் உங்களுக்கு பைத்தான் எப்போ முடிக்கலாம்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபங்க்ஷன் பாக்குறோம் இல்லையா? பாஸ் இதுல பாஸ் உங்களுக்கு அவ்வளவுதான். ஓகேங்களா?
நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்ததை மட்டும் ஜஸ்ட் ஒரு கமெண்டா கொடுத்தேன். இப்போ ஈவெண்ட்டும் இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்ணிருப்பேன்னா இப்போ ரன் பண்ணும்போது அது என்ன பண்ணுது பாருங்க, கடைசியா என்ன காட்டுது நமக்கு 1 ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுது 10 பாருங்க. வரைக்கும் எப்படி பிரிண்ட் காட்டுது. பண்ணுதுன்னா இதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். I = 6ன்றது நம்ம எதுவுமே சொல்ல வரல, அந்த கண்டிஷன் அப்படியே க்ளோஸ் பண்ணி பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதனால மேல உள்ள ஃபார் லூப் நமக்கு கீழே பிரிண்ட் பண்ணுச்சு. ம். உங்களுக்கு இதெல்லாம் கமெண்ட் எடுத்து விட்டு நான் நினைச்சேன். இப்ப ஆக்சுவலி அந்த பாஸ் வந்து இஃப் லூப்புக்கு, அதனால இஃப் வந்து பாஸ் பண்ணிடுச்சு. ஆமா கரெக்ட். ம். இப்போ நமக்கு இங்க இருந்து இதெல்லாம் ஏதோ எரர் மார்க் மேல என்னது, இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணது, லைக் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வேணும்னு சொன்னது. ஓகேங்களா? ம். டேபிள் கரெக்ட், ஃபார் லூப் ஆன் வை லூப் லூப் கண்ட்ரோல் சார்ஜ் நம்ம. ஓகேவா? ஓகே. இது மட்டும் கோ த்ரூ பண்ணிருங்க. இப்போ வந்திருக்கும் என்னென்ன இருக்கு பெண்டிங்னா, இப்போ நம்ம வந்து லைக் இப்போ ஃப்ரைடே வந்து நம்ம ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? பாதி ஃபங்க்ஷன் அன்னைக்கு முடிஞ்சிடும், மண்டே மீதி ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். மண்டே ஒரு கம்ப்ளீட்டா என்ன முடிஞ்சிடும்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். மண்டே அன்னைக்கு நான் நைட்டு உங்களுக்கு கொஸ்டின் மார்க் டெஸ்ட் தந்துருவேன். ஓகேங்களா? ஓகே. டியூஸ்டே அண்ட் டியூஸ்டே அன்னைக்கே பாத்தீங்கன்னா மாடல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? ஐ திங்க் உங்களுக்கு ஃபங்க்ஷன் நான் மோஸ்ட்லி ஃப்ரைடே முடிச்சாலும் முடிச்சிடும், அது ஈஸி தான். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் வந்து அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். என்னென்ன பண்றது எது பண்றது பார்க்கலாம், நம்ம டிசைன் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி மாடல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் வந்து டியூஸ்டே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் ஹேண்டலிங் வந்து வெனஸ்டே, எரர் ஹேண்டலிங் வந்து தேர்ஸ்டே, ஊப்ஸ்ல வந்து பாதி கான்செப்ட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஓகேங்களா? ஓகே. ஊப்ஸோட மீதி கான்செப்ட் வந்து அடுத்த மண்டே. அப்படியே முடிச்சிட்டீங்கன்னா ஐ திங்க் அடுத்த மண்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீக்லயே உங்களுக்கு பைத்தான் முடிஞ்சிடும். ஆமா, அந்த வீக்லயே உங்களுக்கு பைத்தானோட கோர் முடிஞ்சிடும். என்டையர் பைத்தான் முடியாது, பைத்தானோட கோர் முடியும். அதுக்கு அடுத்த ரொம்ப நாள் போயினே இருக்கணும் நமக்கு. என்னது ப்ரோ? என்டையர் பைத்தான் படிக்கணும்னா படிச்சுக்கினே இருக்கணும். ஆமா ஆமா ஆமா, அதாவது பைத்தான் கோர் நான் முடிச்சிருவேன் இல்லையா, அதுக்கு அடுத்த வீக்ல நான் என்ன எடுப்பேன்னா லைப்ரரி, பைத்தானோட லைப்ரரி. ஒரு நாள் நம்பை, ஒரு நாள் பாண்டாஸ், ஒரு நாள் மேட்ப்ளாட்லிப், ஒரு நாள் சீபாம். ஓகே. அதெல்லாம் தான் ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம ஆமா, அது ஒரு வீக் ஃபுல்லா வரும். நம்ம இதுலயே போட்டுருக்கோம் உங்களுக்கு என்ன டேட். இப்போ அந்த இது எல்லாமே பாண்டா நீங்க சொல்ல எல்லாமே ஒவ்வொரு நாள்லயே முடிச்சிருமா? ஒவ்வொரு ஆமா, நம்பை ஒரு நாள் வந்து ஒரே நாள் முடிச்சிடலாம். நம்பை ஒரு நாள், பாண்டாஸ் ஒரு நாள். ஓகே. நாளையுமே ஒரு நாள் முடிக்க முடியாது, ஒரு லைப்ரரி ஒரு அதான் ஒவ்வொரு லைப்ரரி ஒவ்வொரு நாள். ஆமா ஆமா ஆமா. இப்போ நாளைக்கு இப்போ வெனஸ்டே வந்து நம்ம ஃபங்க்ஷன் முடிக்கிறோமா, ஃபங்க்ஷன் முடிக்கிறோம்னா 13 வந்து மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ், 14 வந்து நமக்கு வந்து மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் ஃபைல் ஹேண்டலிங், எரர் ஹேண்டலிங், 2 நாள் ஊப்ஸ் முடிச்சிடலாம். ஊப்ஸ் முடிச்சிட்டோம்னா 19/10 முடிச்சதுக்கு அப்புறம் காம்ப்ரஹென்ஷன், ஐட்ரேட்டர் ஜெனரேட்டர். 22ஆம் தேதி உங்களுக்கு கோர் முடிச்சிடும். ஓகேங்களா? 22ஆம் தேதி கோர் முடிச்சிடும், பைத்தானோட கோர் முடிச்சிடும். 23 நம்பை, 24 பாண்டாஸ், 25 26 நீங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 27 மேட்ப்ளாட்லிப், 29 28 சீபான். இந்த 29 28 இருக்கு இல்லையா, 28 நைட் வந்து நான் ப்ராஜெக்ட் கொடுத்துருவேன் எப்படி சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? அதை நீங்க வந்து ஃபுல் டேஸ் கூட எடுத்துக்கோங்க. 29 30 இதை நீங்க ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு வீக் இப்ப இந்த அதுதான் நம்ம 22 சாட்டர்டே சண்டேஸ் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நான் சொல்றேன், நான் 28 வந்து கொடுத்துறேன் இல்லையா, 29 30 இந்த எல்லா நாளுமே நீங்க இந்த என்டையர் வீக்கே நீங்க எடுத்துக்கோங்க ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றது. ஓகே. நம்ம ஃப்ரெஷ்ஷா அடுத்த டூல் 4ஆம் தேதி ஆரம்பிக்கலாம். ஓகே. நான் கொஞ்சம் ஏன்னா இப்போ மண்டே டு ஃப்ரைடே வந்து எனக்கு ஷெடியூலே, நான் இப்ப நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்களா 10 மணிக்கு, ஆமா 9:50க்கு தான் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆவேனே. அந்த 10 நிமிஷம் தான், அந்த 10 நிமிஷம் நீங்க போட்டதெல்லாம் உட்காந்து லைட்டா ஸ்க்ரோல் பண்ணினே இருப்பேன், கால் கனெக்ட் ஆயிடும். 9:50 தான் நீங்க ஃப்ரீ ஆகுங்களா? நான் வீட்டுக்கு வர்றதுக்கே 9:30க்கு தான் வருவேன். வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு 9:50க்கு தான் உட்காருவேன். அதனாலதான் இந்த கரெக்டா இருக்கும் பண்றது. சாட்டர்டே சண்டே இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம். ஆமா கரெக்ட் கரெக்ட். இப்போ நீங்க இதை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஹியர் ஆஃப்டர் ஏதாவது ஒர்க் இருக்கு அப்புறம் உங்களுக்கு அது இல்ல படுத்துருவீங்க தானே? இப்பயா இப்போ 11 மணிக்கு முடிச்சிட்டீங்கல்ல, 12 மணி வரைக்கும் இப்ப பார்த்ததெல்லாம் லைட்டா பார்த்துன்னு இருப்பேன். அப்புறம் நாளைக்கு தேவையான ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிருப்பேன். ஓகே 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 ஓகே. ரெடி பண்ணிட்டு பார்த்தோன்னா திரும்ப காலையில எழுந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு திரும்ப. புரியுது புரியுது புரியுது. ஓகே. அதுக்கே டைம் கரெக்டா இருக்குன்றீங்க. சரி, ரொம்ப கரெக்டா. நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும்போது கிளாஸுக்குன்னு டைம் ஒதுக்கிட்டேன், படிக்கிறதுக்குன்னு டைம் ஒதுக்கவே இல்லை. 2 நாளா அதான் யோசிச்சுக்கிறேன், எந்த டைம் தான் படிக்கிறதுன்னு. சரி இப்ப ஆக்சுவலி 11